சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. கடுகை பிளந்து உலகத்தையே முன்கொண்டு வந்து நிற்கின்ற ஆற்றல் உள்ளது திருக்குறள் என இடைக்காலரும், அணுவை பிளந்து ஞாலத்தை காட்டிடும் ஆற்றல் உள்ளது என்று அவ்வை பாட்டியும், பிலாசபி ஆஃப் த ஈஸ்ட் கிழக்கின் தத்துவம் என்ற நூலில் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஷூஷர் உலக மொழிகளிலே உள்ள அறநூல்களில் எல்லாம் திருக்குறளுக்கு நிகரான நூல் எதுவும் இல்லை என்று அறுதியிட்டு பாராட்டிய திருக்குறளை 3 கடல்கள் சந்திக்கும் குமரி முனையில் அதனை ஞாலத்துக்கு வழங்கிய சின்னா போதாருக்கு விண்முட்டும் சிலை எழுப்பி குறளோவியம் எனும் காவியமும் தீட்டி தன் வாழ்நாள் கனவுகளில் ஒன்றாக இந்த வள்ளுவர் கோட்டத்தை நிர்மாணித்து அதனுடைய பெருமை தொடர்கின்ற வகையில் இன்றைய முதலமைச்சர் பிரித்தானியத்திலே இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அறிவாசான் பெரியார் படத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு புதிய பொலிவை ஊட்டி அது பெரும் அழகு களஞ்சியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதல் நிகழ்ச்சி எனும் பெருமைக்குரிய திருக்குறள் காப்பியத்தினுடைய 1330 பாடல்களையும் இசை வடிவமாக்கி அதற்கு பொருள்களை சக்திவாசன் வர்ணிக்க அதனை வழங்கிய லிதியன் நாதஸ்வரமும் வர்சினி நாதஸ்வரமும் அவர்களை மக்கள் செல்வங்களாக பெற்ற பேறு பெற்றவர்களான வர்ஷனும் ஜான்சியும் உலகுவாழ் தமிழர்களின் நன்றிக்குரியவர்களாக திகழுகிற வேளையில் இந்த வெளியீட்டு விழாவில் எளியவனும் பங்கேற்கின்ற அரிய வாய்ப்பினை வழங்கிய அந்த குடும்பத்தினருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியறிதலை தெரிவித்து தொடங்குகின்றேன். இந்த காவியமாக தமிழர்களினுடைய கால பெட்டகமாக தமிழ் மக்களினுடைய அரிய கருவூலமாக இதனை வழங்கிய லிதியன் நாதஸ்வரம் 195 நாடுகளினுடைய இசை விற்பனர்கள் பங்கேற்ற அமெரிக்க நாட்டினுடைய இசை போட்டியிலே 13 வயதிலே பங்கேற்று அதிலே முதல்வனாக வெற்றியும் விருதும் $10 லட்சம் பரிசும் பெற்ற பெருமைக்குரிய அந்த இளம் செல்வன் 35 இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். சிம்பொனி அமைக்க இருக்கிறார். பீத்தோவனை போல 9 சிம்பொனிகளை அவர் வழங்கி பெருமை பெறக்கூடிய
காலமும் வரத்தான் போகிறது. பீத்தோவன் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற போது மொசாட் சொன்னான், look at this young fellow, he is going to create a stir in the musical world. இசை உலகிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தப் போகிறான் என்று சொன்னது போலவே முதலாவது சிம்பனி அமைக்கும் போது அவனுக்கு செவிப்புலன் குறைந்தது. மூன்றாவது சிம்பனி அமைத்து முடிக்கின்ற போது செவிப்புலன் அறவே இல்லாமல் போயிற்று. மீண்டும் 6 சிம்பனிகளை, மொத்தம் 9 சிம்பனிகளை அவன் அமைத்தான். அவன் புகழ் காலத்தை விஞ்சி நிற்பதைப் போலவே திருவள்ளுவருக்கு அவருடைய அருங்குறட் பாடல்களுக்கு மெட்டமைத்து தந்தாரே, இங்கே அந்த அமிர்த வர்ஷினிக்கு பாராட்டுக்கள் குவிவதாக 1330 அருங்குறட் பாடல்களுக்கும் மெட்டு அமைத்தவர் அமிர்த வர்ஷினி. அதற்கு மேலும் இசை வடிவம் தந்து இசை களஞ்சியம் ஆக்கியவன் லிதியன். அவர்கள் 3 வயது முதல் 94 வயது வரை உள்ள 1000க்கு மேற்பட்ட இசை கலைஞர்கள் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பணி காலத்தை வென்று நிற்கும் என்பதோடு எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அந்த திருக்குறள் பாடலை சொல்லி சக்திவாசனுடைய பொருளை அதற்கு பிறகு சொல்லி எளிதில் புரியும் வண்ணம் திருவள்ளுவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதியிருந்தாலும் சங்க இலக்கியங்களை போன்ற கடினமான தமிழ் சொற்கள் திருக்குறளிலே இல்லை. எளிதிலே புரிந்து கொள்ளலாம் என்றாலும் மேலும் அதை இதயத்திலே பதிப்பிக்கின்ற வகையிலே பொருள் தர மீண்டும் அந்த திருக்குறளை இசை வடிவத்திலே மீண்டும் வழங்க அவர்கள் காலத்தால் இந்த தமிழ் மக்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய கருவூலம் மட்டுமல்ல, இந்திய உபகண்டத்தின் கருவூலம் மட்டுமல்ல, இது உலகத்தின் கருவூலம். 1330 பாடல்களில் எந்த இடத்திலும் எந்த மன்னன் பெயரும் கிடையாது, எந்த நதியின் பெயரும் கிடையாது, எந்த நாட்டின் பெயரும் கிடையாது, என் தமிழ் என்ற சொல் கூட அதிலே கிடையாது. அதைத்தான் நம்முடைய சமய சொற்பொழிவாளர் மிக சிறப்பாக சொன்னார். இது மதங்களை கடந்தது, நாட்டின் எல்லைகளை கடந்தது, உலக பொதுமறை என்று சொன்னார். அப்படியானால் இசை எங்கே தோன்றியது? சாம வேதத்திலே என்று சிலர் பிழையாக சொல்வார்கள். இல்லை, இசை தமிழிலே தோன்றியது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் எனும் போது இயற்றமிழிலும் நாடகத் தமிழிலும் இசை உண்டு. அவர்கள் தேவார மூவர்கள் இறைவனையே இசை வடிவில் தான் கண்டார்கள். நாமார்க்கும் குடியல்லோம் நமனெஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்று பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னாலே மரணவாசலிலே வீர முழக்கமிட்ட அப்பரடிகள் பண்ணவன்கான், பண்ணவத்தின் திரள் ஆனான்கான் என்று இசையே இறைவனாக நாவுக்கரசர் பாடுகிறார். அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழிசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று சொன்னார். திருஞான சம்பந்தர் அதை போலவே பதம் ஏழும் பல்வோசை தமிழ் அவையும் ஒலியுமாய் நின்றான் இறைவன் என்று அவர் பாடினார். இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியிலே உலகுக்கே தமிழரின் பெருமையை எடுத்துக் கூறிய ஆற்றலாளர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலே சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் கண்டறியப்பட்ட போது
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த அங்கே தமிழ் இசை கருவிகள் கிடைத்தன. நரம்பியல் இசை கருவியான யாழ் வடிவம் உள்ள முத்திரை கிடைத்தது. தோலிசை கருவியான முழவின் தோற்றமுடைய முத்திரை ஒன்று கிடைத்தது. 7 சுரங்களை ஒலிக்கின்ற ஊதுகுழல் ஒன்று கிடைத்தது. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருநாரை பெருங்குருகு எனும் இசை நூல்கள் தென்மதுரையிலே இருந்து அலைகடல் அது எழுந்து விழுங்கிய போது அவையும் போய்விட்டன. ஏன்? மூங்கில் காடுகளிலே இருக்கிற மூங்கில் மரங்களில் வண்டுகள் துளையிடுகின்றன. காற்று வேகமாக மோதி அடிக்கிற போது அது இசையாக ஒலி வடிவம் தாங்கி வெளிவருகிறது என்று, இப்படித்தான் இசை பிறந்தது என்று அகநானூறு கூறுகிறது. ஆக தமிழர்கள் இசையை போற்றி வாழ்ந்தனர். அவர்களுடைய வாழ்க்கையே இசை வடிவம்தான். மழலை சொல் ஒலிக்கிற அந்த வேளையில் தொட்டிலே இட்டு தாலாட்டுகிற போது எழுகிற இசை, சின்னஞ்சிறு பிள்ளை பிராயத்திலே ஓடி விளையாடுகிற போது பாடிவா என்று ஒலிக்கின்ற விளையாட்டு இசை, மணமேடையிலே மங்கள நாணை பூட்டுகிற அந்த வேளையில் ஒலிக்கின்ற மங்கள இசை, மரித்ததற்கு பின்னர் மரணித்ததற்கு பின்னர் அந்த துக்க வேளையிலும் அந்த இல்லத்தில் துயர் இல்லத்தில் ஒலிக்கின்ற ஒப்பாரி இசை. ஆக தொட்டில் முதல் இறுதி வரையிலும் வாழ்க்கையே இசையாக கொண்டு வாழ்ந்தவன் தமிழன். அந்த இசைக்கு இன்றைக்கு புகழ் மகுடம் சூட்டியிருக்கிறார்கள் லிதியனும் நம்முடைய வர்ஷினியும். அவருடைய தந்தை வர்ஷனும் ஜான்சியும் நீங்கள் சுகிசிவம் சொன்னதை போல பெயர் பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு, தமிழ் உலகத்துக்கு, திருக்குறளுக்கு பொன்மகுடம் சூட்டி இருக்கிறீர்கள். அந்த திருவள்ளுவர் உலகுக்கே வழிகாட்டுகின்ற பொதுமறையை தந்த திருவள்ளுவருக்கு இவ்வளவு சிறப்பு இதுவரை உலகில், ஏன் தமிழகத்தில், தமிழ் நிலத்தில் எவரும் செய்ததில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அரும்பெரும் சாதனையை லிதியனும் அமிர்த வர்ஷினியும் நிகழ்த்தியிருக்கிறார்களே. அவர்களில் லிதியனுக்கு 12 வயது, வர்ஷினிக்காகிற போது 9 வயதுதான். எனவே இன்பத்து பால் பற்றிய பாடல்களுக்கு கவிதை விசையை தீட்டுவது அவ்வளவு சரிப்பட்டு வராது என்று கருதித்தான் 6 ஆண்டுகள் காத்திருந்து அவருக்கு 18 வயது எட்டுகிற போது 2023 அவர்கள் இதை தொடங்கி 2 வருட காலத்தில் இதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னைக்கு இசையமைத்திருக்கிறார்களே, அதற்கு 200 வகையான இசைகளை, அது தமிழ் இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, பாப் இசை, சிம்பொனி இசை என அத்தனை இசைகளிலும் இந்த பாடல்களை கொண்டு வந்து தந்திருக்கின்ற பெருமை அவர்களுக்கே உண்டு. அவர்கள் குறிப்பாக இந்த நாளில், அவருடைய பிறந்த நாளில், லிதியனின் 20வது பிறந்த நாளில் வள்ளுவர் கோட்டத்திலே இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக அரசுக்கு, முதல்வருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீடு வாழ்க. இன்னும் 1000 தலைமுறைக்கு தமிழர்களின் கருவூலமாகிய திருக்குறளை இசை வடிவத்திலே தந்திருக்கக்கூடிய விற்பன்னர்களே, உங்கள் அனைவர் சார்பிலும் இந்த லிதியன் 100 ஆண்டு கடந்து வாழ்க, நலமோடு வாழ்க, சிம்பனிகளை படைத்து வாழ்க, வர்ஷினியும் தம்பிக்கு துணையாக, இளவனுக்கு துணையாக இன்னும் பல சாதனைகளை அவருக்கு செய்து கொடுத்து வாழ்வாங்கு வாழ்க, செந்தமிழ் போல் செழித்து வாழ்க என கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு மீண்டும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ். வணக்கம்.
சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்ப்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்ப்பால். நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.